சொல்லுங்க. காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்துக்குதுப்பா. ஐயோ இங்கிலீஷ்ல இருக்கு. என்னன்னு கொஞ்சம் பச்சை சொல்லு. ஓகே well actually son is suffering her to is to தம்பி இங்கிலீஷ் தெரியாதாப்பா உன்கிட்ட கொடுத்தேன். ஓகே இதால் காலேஜ் நிர்வாகம் உங்களுக்கு தெரிவிப்பது என்னென்றால் உங்கள் தம்பி தேர்ட் இயர் செல்வதால் அவனுக்கு ஒரு புல்லட்டும் அவனுக்கு பேண்ட் ஷர்ட்டையும் அவனுக்கு டெய்லி 500 ரூபா புல்லட் இல்லாமல் கேட்குறாங்க காலேஜ். நான் அவ்வளோ தூரத்தில் இருக்கல, நான் போயிட்டு வர செலவு அது கரெக்டாக வாங்கி கொடுத்துடலாம். அப்புறம் அது மட்டும் இல்லை அவனுக்கு படிப்பு உபயோகமாக இருக்கின்றால் அவனுக்கு ஒரு ஐஃபோனும் ஆப்பிள் லேப்டாப்பும். லாஸ்ட் டைம் ஃபோன் யூஸ் பண்ணதுனால எனக்கு கூப்பிட்டு வச்சு. ஆனால் அதில் நான் இப்போ எல்லாருமே அதில் தான் படிக்கிறோம். அதனால வந்து ஸ்மார்ட் எஜுகேஷன். ஆமா கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அடிக்கடி டூர் செல்வதால் அவனுக்கு ஒரு 10,000 20,000 அவனுக்கு தந்தாலும். ஆனால் ஆமாண்ணா இது சந்தேகமா இருக்கு. ஆனா இல்ல நான் 10,000 கூட்டு இல்ல கம்மி பண்ணிக்கலாம் 5,000. இது கொஞ்சம் என்ன வந்திருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா. இல்ல சாய்குமார் யாருல தம்பி தான்ப்பா. ஆ சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் ஃபெயிலா பெற்றோரை கூப்பிட்டு வந்து காலேஜ்ல பார்க்க சொல்லிருக்காங்க. வேற என்ன போட்டிருக்கு? காலேஜ் விட்டு அனுப்ப சொல்லிட்டாங்க. என்னன்னு பாத்துக்கங்க தம்பி. என் லைஃப் நடந்த ஒரே நல்ல விஷயம் அது நீ மட்டும் தாண்டி. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ட்ரூ லவ்னா இப்படிதான் இருக்கணும். சரி என் ஃப்ரெண்டு கால் பண்றான். சொல்ல செல்லம். அதுவா என் ஃப்ரெண்டு மாம்பூட்ட பேசிட்டு இருந்தேன். நான் தர வாட்டியாவது பேசுவானா? ஐ லவ் யூ டி செல்லம். உட்காருங்க தம்பி, காஃபி எடுத்துக்கோங்க. தம்பி நீங்க என்ன ஆளுங்க? உங்க மூத்த பொண்ணோட ஆள் தான் ஆண்டி. நிறுத்துங்கடா கட்டையா, நீ சொல்லு. 4 2 எத்தனைடா? என்னது? 4 2 12 சார். பாத்தீங்களாடா, விளையாடினாலும் பாடத்துல எவ்வளவு கவனமா இருக்கானு பாத்தீங்களாடா. கட்டையா உட்காரு. காக்காயா ஒன்னுமா உட்கார சொன்ன. 3 எத்தனைடா? என்கிட்ட தப்பிக்கலாம் பாக்குறியா? 3 5 சார். பயல் சூட்டியா இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுண்ணே. நான் யார் தெரியுதா? தெரியுதுண்ணே. நீங்க ஒரு பக்கம் சட்டையை கழட்டிட்டு நடக்கும் போதே பெரிய ரவுடியா இருப்பீங்க போல் இருக்கு. அப்படித்தான் தெரிஞ்சுக்கலாம். பையில சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? இருக்கு, ஊருக்கு போற அளவுக்கு வச்சிருக்கேன். இருக்கா? ஒரு சிசர் பாக்கெட் ஒண்ணு வாங்க. மினி சிசரானே. ஃபில்டர் சிசர். போ போ. என்னடா கொட்டா வச்சிருக்கான்? ஓட்ட கொட்டா. ஒரே ஒரு சண்டை வச்சுன்னு 5 நாளா பார்த்தா ஓட்டி கிடக்குறான். சண்டையாடா அது? சும்மா கட்டிக்கின்னு உருள்றானுவோ. அதெல்லாம் ஒரு சண்டையா? அர்த்தப்பட என்ன தெரியுமில? என்னடா மாட்டுக்கார வேளாண். ஐயோ அருமையான ஒரு சண்டை. போது நான் வாங்க போது பாரு. இது மேடம் இருக்காங்க இல்லையா? சாவச்சுக்கோண்ணா. அதான் சாவச்சுனா அதான் சாவச்சு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். போ. நீ சுடுகாட்டு போப்பதா? சுடுகாட்டுல போனா நான் நிம்மதியா இருப்பேன். நானும் அதே மாதிரி நிம்மதி. என்ன சொல்லுங்க, நான் வச்சு வாண்டி காட்டுவோம் மேடம். யாரு கூட மணி வாழப்பற? மணி கூட. மணி யாருமா உனக்கு? என் மாமா. அது எப்படி உனக்கு மாமா ஆகும்? உனக்கு அண்ணன். மாமா. உனக்கு அண்ணன். மாமா மேடம். அண்ணன். வாங்கட பணம் எங்கடா பரதேசி? எடுத்தோன்னு அவனை கொன்றுவேன்றாரா? உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அவன் கழுத்த கழுத்து அறுப்பது அறுத்து கடல்ல தூக்கி வீசிடுவேன்றாரா? தூக்கி வீசிடுவேன். அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே, அதுவும் எனக்கு தெரியும். என்ன தில்லு பாடுறா? அது மட்டுமா, பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய வச்சு என் சட்டையை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு பல்லப்புறம் உடப்பேங்கிறாரியா? அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரியா? பலார்னு அடிச்சியே வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா? சொல்லு என் தெய்வமே சொல்லு. இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சேன். என்ன இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு. ஏதாச்சும் பேசியிருப்பனான்னு இன்னொரு தடவை இந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம். வழிய அவங்கடி பீத்த சிரிக்கலாம். ஹார்ன் அடிச்சிருந்தா ஒதுங்கி இருப்போம்ல. ஹார்ன் இருந்திருந்தா அடிச்சிருப்போம்ல. ஹார்னை வச்சிருக்கணும்ல. வண்டி ஓனர் வைக்கல. டேய் மச்சான், அந்த மாடியில் நிக்கிற பொண்ணு பாடுறா, எவ்வளவு அழகா இருக்கா பாடுறா. டேய் அதெல்லாம் விட, இங்க பாரு ஆள் கால் பண்றா. டேய் கட் பண்ற அந்த கழுதைய. கல்யாணம் பண்ணா அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும் மச்சான், இல்ல சன்னியாசியா போயிடணும்டா. மச்சான் கட் பண்றது போல அட்டன் பண்ணிட்டேன்டா. மச்சான் சொல்றா. இப்போ ட்ரெண்டா ஒன்னு பையன் இருக்கு மச்சான் வீடியோ. என்னது? கட்டை இப்படி சுத்துறது தான் மச்சான் ட்ரெண்ட்.
என்ன பண்ணும் இப்ப? நான் வாக் பண்ணிருப்பேன், என் பின்னாடி இருந்து வந்து கட்டி அப்படி தூக்கி பண்ணு, நான் கேட்ச் பண்ணிட்டு நம்ம வாக் பண்ணிட்டு போறோம். வெயிட்டா பீஜம் போடுறோம், சிட்டா கலர் வர்றோம். ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணலாமா? மச்சான் அங்க போயிடலாம், ஸ்பாட் நல்லா இருக்கு. ஆக்ஷன்டா, ஓகேவா? ஸ்டார்ட்ரா. இது பார்க்கவே இல்லை நான், நிஜம். சரி ரீடேக்டா. நம்ம என்னதான் பேட்டு பால்னு வச்சு கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டாலும் நம்ம காலேஜ்ல விளையாடுற எக்ஸாம் பேடு பேப்பர் பால் மாதிரி வராதுல்ல. நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம்னு யோசிச்சோம், பட் எல்லாமே அப்படியே போயிடுச்சுல. என் ஞாபகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு முகம் தான். எனக்கும் தான் ஆசை இருக்கு. ஆசை இருந்தா மட்டும் போதாது, அதுக்கு ஆளும் இருக்கணும். தெரியுமா எப்படி குழந்தை பிறக்கும்னு? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, கல்யாணம் பண்ணாலே கடவுள் குழந்தை கொடுத்து வரோம். எல்லாம் போய் எனக்கு தெரியும் எப்படி குழந்தை பிறக்கும்னு. எப்படா பையனும் பொண்ணும் கிஸ் பண்ணி கட்டி பிடிச்சா குழந்தை பிறந்துரும். உனக்கு எப்படி தெரியும்? நான் டிவில பார்த்தேன், எங்க அப்பாவோட. டிவிலியா? அப்பாவோடைய? அப்ப இருந்து என் மனசுல ஆழமா பதிவான ஒரே விஷயம், கிஸ் பண்ணி ஹக் பண்ணா. கொரோனா வைரஸ் வந்துகிட்டு யாரும் பயப்பட தேவையில்ல, அதுக்கேற்ற மருந்து கண்டுபிடிச்சாச்சு. 125 ரூபாய். இந்த மருந்து எங்க சார் இருக்குது? நீங்க சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேன், எனக்கு வர போல இருந்தது, நான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சா சார்? சூப்பர் சார். உங்க பேர் சார்? மனசு மனசு. எங்க 2 பேரும் வெளியே கூட்டு போய் மாமி மெஸ்ல மசாலா தோசை வாங்கி தருவீங்களா? மசாலா தோசை இல்லடா, மனசு மனசு. ஓ சாரி, மனசு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மசாலா தோசை பிகாஸ் ஆஃப் பசி. வெளியே வந்து அவன் மனசை திறந்து காட்டுவான், அதை பார்த்துட்டு நீங்க ஓகே சொல்லணும். டீலா நோ டீலா? ஒரு சின்ன ஹெல்ப் பீஸ்மா. ஒரு 20 எடு. 20